ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேந்திரம் பழம் வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். பழம் ரொம்ப பழுத்து போயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 நேந்திர பழத்தை தோல் சீவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக, ஹெல்த்தியாக, சிம்பிளாக ஒன் பாட் ரெசிபியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நேந்திரம் பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லா வாஷ் பண்ண 1/2 கப் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்ச நேந்திரம் பழத்தையும் ஆட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு விசில் விட்டு சிம்மில் வச்சு பருப்பு வேகிற அளவுக்கு திரும்ப விசில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து 1 கப்லேருந்து 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். அதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு அது தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து பல்ஸ் பண்ணி எடுத்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்கான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அதில் இருந்த திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். பட் பருப்பும் பழமும் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்த அந்த சக்கையே போட்டு திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பாலும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி ஒன் பாட் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போது நம்மளோட பாசிப்பருப்பும் பழமும் நல்லாவும் வெந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்துட்டு ரெடி பண்ண அந்த வெல்லத்தை ஒரு தடவை ஜலிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது டஸ்ட் இருந்தால் வரதுக்கு தான் வடிகட்டுறது. திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப குலையாமல் கொஞ்சம் பருப்பு இதுவாக இருக்கிற மாதிரி எடுத்து வைக்கோங்க. இப்போது 2வதாக எடுத்த தேங்காய் பாலை திரும்ப ஒரு தடவை ஜலிச்சுட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்ச திக்கான அந்த தேங்காய் பாலையும் அதையும் ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் ஆட் பண்ணி திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான நேந்திரம் பழம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஒன் பாட் ரெசிபி ஈஸியாக, டேஸ்டியாக, சிம்பிளாக, ஹெல்த்தியாக பண்ணிட்டோம்.
இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அப்பளம் வச்சு கூட சாப்பிடலாம். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.